பொத்துவில் பிரதேசம் என்பது எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே 7 பிரதேச செயலாளர் பிரிவிலே, அதாவது அம்பாறை மாவட்டத்தில் மிகவும் எல்லை கிராமமாக வாழுகிற ஒரு பிரதேச பிரிவுதான் எங்களுடைய பொத்துவில் பிரதேச செயலக பிரிவு. ஆனால் எங்களுடைய இந்த மக்கள் பல நெடுங்காலமாக சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்தவர்கள். போர் சூழலால் மாத்திரமல்ல, அந்நிய சமூகத்தின் அடிமைகளாக ஆக்கப்பட்டு மிகவும் ஒரு இக்கட்டான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனமாக எங்களுடைய பொத்துவில் பிரதேசத்திலே வாழ்கிற எங்களுடைய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை இட்டு நாங்கள் மனவேதனை அடைகிறோம். இன்று நாங்கள் ஒரு சந்திப்பாக இன்று உங்களை நாங்கள் சந்தித்தாலும் நாங்கள் அடிக்கடி விஜயம் செய்து எங்களுடைய மக்களை பார்வையிடுகிற ஒரு பிரதேசமாக நாங்கள் இந்த பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் நேற்று காலை 5 மணி அளவில் நான் கொழும்பிலிருந்து வருகின்றேன். நாங்கள் மீளவும் இந்த பொத்துவிலே காணி பிரச்சனை சம்பந்தமாக நான் எங்களுடைய கௌரவ உறுப்பினரோடு நேற்று காலையிலிருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் பொத்துவில் தான் நின்று கொண்டிருந்தோம். இங்கு பலர் பொத்துவிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்கிற எங்களுடைய உறவுகளுக்கு அரசியல் ரீதியான எந்த அதிகாரமும் அல்லது நிர்வாக ரீதியாக இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் எங்களுடைய மக்களை ஒரு அடிமைத்தனத்திற்கு வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக எமது மூதாதையரால் ஆட்சி பண்ணப்பட்டு வந்த அல்லது அவர்களுடைய சொந்த காணிகள் அவர்களே அந்த இடத்திற்கு போக முடியாத ஒரு நிலைமையிலே இப்பொழுது எங்களுடைய உறவுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மைந்த அரசாங்கம் என்பது பல வடிவங்களில் எமது மக்களின் பூர்வீக நிலங்களையும் அவர்களுடைய கலாச்சாரங்களையும் சீரழிப்பதில் பல திட்டங்களை தீட்டி இந்த மாவட்டம் மட்டுமல்ல வடகிழக்கு பிரதேசங்களிலே அவர்கள் செயற்படுத்தி வந்தார்கள். இதன் நிமித்தம் பல நெடுங்காலமாக நாங்கள் அடிமையின் கீழ் ஒரு இனமாக, அதாவது அடிமையின் கீழ் பல இழப்புகளை சந்தித்த ஒரு இனமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் நிமித்தம் தான் எமது தலைமைகள் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மைந்தைக்கு எதிராக உங்களுடைய வாக்குகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை எமது தலைமைகள் மீது கூறியிருந்தது. அதன் நிமித்தம் எங்களுடைய மக்கள் அந்த பலத்தை நிரூபித்து காட்டினார்கள். அதன் காரணமாக இன்று மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின் ஊடாக இங்கு தற்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற கௌரவத்துக்குரிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எங்களுடைய தமிழர்களின் பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வை வழங்க வேண்டும். நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு இன்று முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இருப்புகள் கேள்விக்குறியாக்கப்படுகிற நிலைமை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. பல அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களையும் அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று எங்களுடைய மக்களின் நிலங்களை திட்டமிட்டு ஆக்கிரமிக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த பொத்துவில் பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலைமை மாற வேண்டும். இங்கு எங்களுடைய தம்பி பாஸ்கரன் அவர்கள் கூறியிருந்தார். அதே போன்று எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் அவர்களும் கூறியிருந்தார். இங்கு 6000க்கு மேற்பட்ட வாக்குகளை கொண்ட நாங்கள் 1000 வாக்குகளை அளித்து ஒரு பிரதேச உறுப்பினரை பெற்றிருக்கின்றோம். அவர் பேசுகின்ற பேச்சுக்கு அங்கு எந்த மதிப்பும் இல்லை. நாங்கள் அவர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் நேரடியாக தவிசாளர் சென்று பேசியிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடையும் அவர்கள் எங்களுக்கு செய்யவில்லை. ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் பொத்துவில் பிரதேசத்தை கையாளுகிற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இங்கு தமிழர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை நான் அவர் மீது தொடுக்க விரும்புகின்றேன். அவர்களுடைய செயற்பாட்டின் மூலம் நாங்கள் இங்கே 8000க்கு மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றோம். ஆனால் பிரதேச ரீதியாகவோ அல்லது பிரதேச சபை ரீதியாகவோ முன்னெடுக்கப்படுகின்ற வேலைகள் எந்த விகிதாசாரம் மற்ற ஒரு தாந்தரமான நடவடிக்கையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கூறினார் எங்களை இனவாதி என்று சொல்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய தமிழ் முஸ்லிம் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செயற்படுகின்ற ஒரு கட்சி. 1956ஆம் ஆண்டு கல்முத் தொகுதியிலே MS காரியப்பர் என்கின்ற ஒருவரை அந்த தொகுதியை தமிழரசு கட்சி சார்பாக நிறுத்தியதன் பிற்பாடு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். தெரிவு செய்து அந்த கல்முனை தொகுதியிலே தங்களுடைய இனத்திற்காக பல திட்டங்களை தீட்டி இன்று அன்று அவர் தீட்டிய திட்டத்தின் காரணமாக
பல பிரச்சனைகளுக்கு இன்று அங்குள்ள தமிழர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வழியிலும் அவர்கள் வாழ முடியாத நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் அன்றிருந்து இன்று வரைக்கும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை செயற்பாடோடு இயங்குகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான். ஆனால் அவர்களிடம் அந்த சிந்தனை இல்லை. ஆனால் அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்ற உறுப்பினராக சரி செய்யப்பட்ட MS காரியப்ப அவர்கள் குறிப்பிட்ட காலம் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு கட்சி தாவினவர். தாவி எங்களுக்கு எதிரான திட்டங்களை தான் அன்று தீட்டியிருந்தார். ஏன் இதனை கூறுகின்றேன் என்றால், அன்றிருந்து இன்று வரைக்கும் தமிழர்கள் அனைவரையும் ஒரு சமாந்தரமாக சகோதர உணர்வோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மாறுபட்ட நிலைமைதான் எங்களுடைய சகோதர முஸ்லிம் அரசியல்வாதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கௌரவ உறுப்பினர் பேசுகின்ற பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவருக்கு ஏற்பட்ட கொடுமைகளை. ஆனால் அன்றிருந்து இன்று வரைக்கும் விரோத செயல்களிலே எங்களுடைய அரசியல்வாதிகள், அதாவது குறிப்பாக முஸ்லிம் அரசியல்வாதிகள் செயற்படுவது மனவேதனை தருகிற ஒரு விடயம். நிச்சயமாக எவ்வாறுதான் அவர்கள் குரோதமாக செயற்பட்டாலும் கிழக்கு மாகாணத்திலே அல்லது வட மாகாணத்திலே நாங்கள் முஸ்லிம் தமிழ் உறவுகளை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய முஸ்லிம் அரசியல்வாதிகள் திருந்தி எம்மோடு இணைந்து எமது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்றுபடுவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். இங்கு ஆயுதம் சம்பந்தமான ஆயுததாரிகள் சம்பந்தமான கருத்துக்கள் கூறப்பட்டது. இன்று புதிதாக வந்திருக்கிற கௌரவத்துக்குரிய இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆயுத ரீதியாக செயற்படுபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்று அரசியலில் இருந்த பல அரசியல்வாதிகள் அம்பசம் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எமது மக்களை துன்புறுத்திய சம்பவங்கள் பல நடந்தேறி இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு செயற்பட்டவர்களை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்களுடைய இருக்கின்ற ஆயுதங்கள் களையப்பட வேண்டும். குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்கின்ற குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியில் இருந்த பலர் ஆயுதங்களை வைத்து எம்மையெல்லாம் துன்புறுத்தியவர்கள். பல பிரதேச சபை தவிசாளர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். பல கல்விமான்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இவ்வாறு துன்புறுத்தியவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் களையப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துகின்ற ஒரு நிலைமையிலே நீங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் செயற்படாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். இன்று உங்களுக்கு என்ன விடயம் அநீதிகள் ஏற்படுகின்ற பொழுது தட்டி கேட்கின்ற ஒரே ஒரு உறுத்துடைய கட்சி நாங்கள் தான் என்கின்ற கருத்தினை உங்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றேன். அண்மை காலமாக பொத்துவிலே பல விடயங்கள் ஏற்பட்டது. நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு இரு மாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கின்ற நாங்கள் உடனுக்குடன் வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய மக்களை வந்து சந்திக்காவிட்டாலும் உங்களுடைய பொத்துவில் பிரதேசத்திலே நாங்கள் அக்கறையோடு இருந்து செயற்படுகின்றோம். உங்களுக்கு அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், தொல்பொருள் என்ற அடிப்படையிலே பல ஆலயங்கள் பல எங்களுடைய பழமையான எங்களுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது நாங்கள் வரையந்திருந்தோம். நாங்கள் அந்த இடங்களை சென்று நாங்கள் உடனடியாக அரசு அதிபர், எங்களுடைய தலைமைகள், நாட்டின் ஜனாதிபதி என்பவர்களுக்கெல்லாம் எங்களுடைய எழுத்து மூலமான அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் அரசு அதிபரிடமிருந்து வந்திருக்கின்ற ஒரே ஒரு கருத்து, அதை நாங்கள் பௌத்த கோவில் கட்டுவதற்கு அல்ல, தொல்பொருள் என்று கூறியிருக்கிறார்கள். நான் ஒன்றை கூறுகின்றேன், தொல்பொருள் என்று எங்கேயாவது எங்களுடைய இந்து மதத்துக்குரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய எந்த வேலை திட்டத்தையாவது அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? இல்லை. இதுக்கு ஒரு ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்ட விடயம், ஒரு அபிவிருத்தி என்ற போர்வையில் அல்லது தொல்பொருள் என்ற போர்வையில் எங்களை அழிப்பதற்காக முன்னெடுக்கின்ற வேலைகள். எனவே இந்த விடயத்திலும் அண்மையில் எங்களுடைய தலைமைகளுடன் நாங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கிற காணி சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்கின்றோம். இதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய முன்னோடியாகத்தான் நாங்கள் நேற்று கூட பொத்துவிலுக்கு சென்று அந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்திருக்கிறோம். நிச்சயமாக நான் அதிகம் பேசவில்லை. நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் இன்று உங்களிடம் வந்து நாங்கள் பேசினாலும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பல சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்தவர்கள். உங்களுடைய துன்பங்களை நாங்களுமாக பங்கு கொள்கின்றோம். எனவே எதிர்காலம் எங்களுக்கு ஒரு சாந்தியும் சமாதானமான காலமாக அமைய இறைவனை பிரார்த்தித்து, நிச்சயமாக இந்த வாழ்விழந்திருக்கிற அல்லது குடும்ப தலைவனை இழந்திருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை, உங்களுடைய வாழ்வாதார திட்டங்களை முன்னெடுப்பதற்கான தயார்படுத்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் எங்களுடைய கௌரவ உறுப்பினரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வாதார திட்டத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை அடுத்த கட்டமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம்.